ஸ்ரீ போசல பாவா கதை. பண்டரிபுரத்தின் அருகேயுள்ள செல்வம் கொழிக்கும் ஒரு சிற்றூர் பால்காடு. நீர்வளமும் நிலவளமும் நிறைந்தது. அந்த ஊர் மக்கள் சிறந்த உழைப்பாளிகள். அவ்வூரில் பல பிரிவினர் வாழ்ந்தாலும் வேளாளர்களே மிக்க செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அந்த வேளாளர்களுக்குள்ளே மிகவும் செல்வம் படைத்தவர் போசல பாவா. இவரது மனைவி மமதாபாய் மிக்க நல்லவள், பிறர் மெச்ச குடும்பம் நடத்த கற்றவள். தம்பதிகள் இருவரும் பண்டரிநாதனிடம் பேரன்பு பூண்டவர்கள். இவர்களுக்கு ஏமாஜி என்ற ஒரே மகன். ஒரு சமயத்திலே நாட்டில் கடும் பஞ்சம் தோன்றியது. போசலபாவாவின் நிலத்திலும் விளைச்சல் இல்லை. மாதம் தோறும் ஏகாதசிக்கு விரதம் இருந்து துவாதசியில் பலருக்கு அன்னதானம் செய்து வரும் பழக்கம் உடையவர் போசலபாவா. தசமியன்றே புறப்பட்டு பண்டரிபுரம் சென்று அன்றும் மறுநாளும் தங்கி துவாதசியில் அன்னதானம் செய்வார் அவர். இந்த கடும் பஞ்சத்திலும் பிடிவாதமாக இந்த பணியை நடத்தி வந்தார். போசலபாவா பஞ்ச நிவாரண பணியென்று தொடங்கி தம் களஞ்சியத்திலுள்ள தானியங்களையெல்லாம் ஏழைகளுக்கு கஞ்சி ஊற்றுவதிலேயே செலவிட்டார். தாமும் அந்த கூழையும் கஞ்சியையுமே உண்டு வந்தார். பஞ்சத்தின் கொடுமையிலே தண்ணீரும் வறண்டது. செல்வமெல்லாம் கரைந்தது. வறுமையும் வந்தது. வறுமை வந்துவிட்டதே என்று கடமையை விட முடியுமா? என் அப்பன் பண்டரீநாதனை பாராமல் இருக்கவும் முடியுமா? போகத்தான் வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் வீட்டிலே குன்றிமணி தானியமும் இல்லை. வெறும் கைகளுடன் எப்படி போவேன் என்று தவித்தார் போசலபாவா. மமதாபாய் ஒரு நல்ல யோசனை சொன்னாள். ஏகாதசிக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. வீட்டிலே மீதியெல்லாம் போனாலும் கோடரியும் மண்வெட்டியும் இருக்கின்றன. தந்தையும் மகனுமாய்ப்போய் அடுத்துள்ள காட்டிலே விறகு வெட்டி வாருங்கள். விற்று காசாக்கி இறைவனை வழிபடுவோம் என்றாள். அவ்வாறே இருவரும் சென்று விறகு கொணர்ந்து விற்றனர். கிடைத்த சிறு தொகைக்கு கொஞ்சம் சோளமாவு வாங்கி கொண்டு தாம் மட்டும் தனியே பண்டரிபுரம் புறப்பட்டார் பாவா. பண்டரிபுரத்திலே துவாதசி அன்று ஏராளமான பக்தர் நிறைந்திருந்தனர். அங்கங்கே அன்னதானம் செய்து கொண்டிருந்தனர். பஞ்சை கோலமாய் நின்ற போசல பாவாவை யாரும் ஏன் என்று கேட்கவும் இல்லை, நெருங்கவும் இல்லை. என்னிடம் இருப்பதோ சோளமா, இதை தின்பதற்கு எந்த அதிதான் வருவார் என்று ஏங்கியது அவர் உள்ளம். வடநாடுகளிலே சோளமாவில் செய்த அடையை ஜொன்ன ரொட்டி என்று சொல்வார்கள். பாவா சோளமாவும் கையுமாக இன்று அதிதி கிடைக்காவிடில் பட்டினியாகவே இருந்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தார். முழுதும் கந்தையான ஓர் ஆடையுடுத்து ஒரு முதியவர் அப்பொழுது அவர் முன்னே வந்தார். வந்தவர் போசலபாவாவை நோக்கி, அப்பா, நீ இதற்கு முன் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு அன்னமிட்டாயே, அப்பொழுது நான் நிறைய உன்னுடைய உணவை சாப்பிட்டிருக்கிறேன். இன்று இந்த கோலத்தில் வந்திருக்கிறாய். வறியோர்க்கு அழகு, வறுமையில் செம்மை. இப்பொழுது ஏதாவது இருந்தால் கொடு, பசி காதை அடைக்கிறது என்றார். பாவா மிகவும் வணக்கத்துடன், சுவாமி, கொஞ்சம் சோளமாவுதான் இருக்கிறது என்றார். அப்பாடா, அதுவே அமிர்தம், போய் கொஞ்சம் சுள்ளி பொறுக்கி வா என்று மாவை கையிலே வாங்கினார் கிழவர். பாவா சுள்ளி பொறுக்கி அடுப்பை மூட்டினார். மற்றும் வேண்டிய பொருள்களுடன் வந்து சேர்ந்தால் அந்த கிழவரது மனைவி. கிழவரும் அவருடைய மனைவியுமாக சேர்ந்து சோளத்தை ரொட்டியாக்கினர். இருவரும் உண்டனர். கண்ணனாகிய கிழவர் மனைவியிடம், இவ்வளவு சுவையுள்ள ரொட்டி இதற்கு முன் நீ செய்ததும் இல்லை, நான் உண்டதும் இல்லை. இந்த வெறும் சோளமாவிற்கு இந்த சுவை ஏது? இது அன்பினால் வந்த சுவை என்றார். ருக்மணி பிராட்டியாகிய கிழவி மனத்துள் நகைத்து கொண்டாள். பிறகு மீதியுள்ள சிற ரொட்டிகளை பாபாவிடம் கொடுத்து, ஏ போசல பாவா, இதோ இந்த மீதி ரொட்டிகளை வீட்டிற்கு எடுத்துப்போய் உன் மனைவிக்கும் மகனுக்கும் கொடு என்றார்.
அந்த ரொட்டிகளை கண்ட பாவா திடுக்கிட்டார். நாம் கொடுத்த மாவோ சொற்பம், இவர்கள் தின்று மீதியும் வந்ததா என்ன என்று கேட்க வாயெடுக்க அந்த மாய தம்பதிகள் மறைந்தே போயினர். போசல பாவா மெய்சிலிர்த்தார். இறைவனே அதிதியாக வந்தார் என்பதை எண்ண அவர் மனம் மெழுகாய் உருகியது. கண்மூடி கரங்குவித்து நெக்குருக ஆனந்த கண்ணீர் சொரிந்தார் அவர். பெயருக்கும் புகழுக்கும் ஆடம்பரத்திற்குமாக அன்னதானம் வழங்கும் சிலரை காட்டி இவருக்கு உலகின் இயல்பை தெரிய வைத்தான் இறைவன். கையிலே சோள ரொட்டியுடன் வீடு திரும்பினார் போசலபாவா. வழியிலே ஒரு வேளாளனாக வந்து இவருக்கு உணவளித்து இளைப்பாரி வீடு செல்லும்படி பணித்தான் இறைவன். பாவாவின் உள்ளம் இன்ப மிகுதியால் நிறைந்திருந்தது. திருவருளை வியந்த வண்ணம் இவர் வீடு சேர்ந்து கையிலிருந்த சோள ரொட்டியை மமதாபாயையும் மகனையும் அழைத்து கொடுத்தார். ரொட்டியை ஆவலுடன் வாங்கி வாயிலிட்ட மமதாபாய், இதென்ன பண்டரீபுரம் பிரசாதம், இவ்வளவு நன்றாக செய்திருக்கிறார்களா? மிகுந்த சுவையாக இருக்கிறதே என போசலபாவா ரொட்டி செய்த அற்புதத்தை கூறி இறைவன் திருவருளை வியந்து கண்ணீர் சொரிந்தார். இதன்பின் நாட்டிலே நல்ல மழை பெய்தது. பஞ்சமும் தெளிந்தது. ஆனால் எல்லோருடைய நிலங்களிலும் நல்ல மகசூல். பாபாவின் நிலத்தில் ஒன்றுமே இல்லை. காரணம் வேறொன்றும் இல்லை. பாபாவின் வயல்களிலே காவல் இல்லை. வழிப்போக்கர்களும் ஊர் சிறுவர்களும் புகுந்து இஷ்டம்போல் தானிய கதிர்களை பறித்து தின்றார்கள். பறவை கூட்டங்களோ அங்கேயே குடியிருந்தன. ஆகவே மகசூல் ஒன்றும் கிட்டவில்லை. அவர்களுடைய உணவுக்கே பஞ்சமாகிவிட்டது. வரி கட்ட வேண்டிய நாளும் வந்தது. வரிக்காக கடன் கேட்க அவ்வூரில் இருந்த ஒரு கிழவியை நாடினார் அவர். அவள் கொடுப்பதாக இருந்ததை இவனோ ஓட்டாண்டி, ஏதாவது வந்தாலும் பண்டரிபுரத்திலே கொண்டு போய் விருது செய்வான், எதை நம்பி கொடுப்பது, கொடாதே என்று தடுத்து விட்டனர் மற்றவர்கள். இந்த நிலையில் பாபாவின் உண்மையான பக்தி பெருக்கை உலகத்துக்கு காட்ட விரும்பினான் பண்டரீநாதன். இங்கே இவர் பணத்துக்கு தவியாய் தவித்து தண்ணீராய் உருகி நின்றார். இந்த சமயத்திலே வீதியிலே தண்டல்காரனது குரல் கேட்டது. இவர் பயந்து ஒளிந்து கொண்டார். நெடுநேரம் காத்திருந்த அவன் உள்ளே வந்து, ரசீதை பிடியும் ஐயா என்று அதட்டிய பிறகே இவர் விழித்து கொண்டார். என்ன ரசீதா என்று விழித்தார் போசலபாவா. தமக்கு பதிலாக யார் பணம் கட்டியது என்றார் இவர். தண்டல்காரன் பணம் கட்டியவனை அடையாளங்களைச் சொல்ல அத்தகைய ஆள் யாரோ அவனை அழைத்து வரச் சென்றான் ஏமாஜி. ஆள் வந்து சேர்ந்தான். ஆனால் அவன் தான் பணம் என்பதை கண்ணாலும் பார்த்ததில்லை என்றான். பாபாவுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. பாண்டுரங்கா, எனக்காக என்னென்ன திருவிளையாடல்களைச் செய்கிறாய் என்று சொல்லி மெய்மறந்து நின்று துதிக்கத் தொடங்கினார். இதனால் அவரது பக்தியின் புகழ் ஓங்கலாயிற்று. அஷ்டமா சித்திகளும் கைகூடும் என்றார் ஒருவர். ரசவாதமும் செய்வார் என்றார் இன்னொருவர். எப்படிப்பட்ட ஞானியும் சித்தனாக சில காலம் வாழ்ந்தே முக்தி பெற வேண்டும். அந்த சித்திகளிலே இறந்தவரை பிழைப்பித்தல்தான் முதன்மையானது. அது முடிந்ததும் தான் முக்தி என்று பல பெரியோர்களை உதாரணம் காட்டினார் இன்னொருவர். இந்த நிலையிலே ஒரு நாள் பஜனை கோஷ்டியில் சேர வந்த ஒரு பக்தரை விஷம் தீண்டிவிட்டது. ஆனால் பாபா பிழைக்க வைப்பார் என்ற தீவிரமான நம்பிக்கையினால் அவனை நடையிலேயே போட்டுவிட்டு மற்றவர்கள் பஜனையில் கலந்து கொண்டனர். பஜனையிலே முற்பகுதி முடிந்தது. இனி ஜெகநாத பிரதட்சிணம் மட்டுமே பாக்கி. பாபா தீப தியானம் செய்து நடுக்கூடம் வந்தவர் படுத்திருப்பவனைக் கண்டார். பஜனையில் கலந்து கொள்ளாமல் தூங்குகிறானே என்று நினைத்து, அப்பா எழுந்திரு, பண்டரீநாதனது ராசக்கிரீடையை பாட வேண்டாமா, எழுந்திரு எழுந்திரு என்றார். என்ன ஆச்சரியம்! அவன் எழுந்து நடந்து வந்து பஜனையில் கலந்து கொண்டான். இந்த அற்புதம் கண்ட மக்கள் பக்தி செய்த அற்புதம் என்று கொண்டாடலாயினர். இம்மாதிரியே ஆசி என்ற ஓர் அடிமை பெண். அவளை இருவர் விலை பேசினர்.
பக்தி மிகுந்த அந்த பெண் போசலா பாபாவிடம் விலை பேசும்படி வேண்டினாள். அவர் தம் வறுமையை நினைத்து வருந்தினார். வியாபாரியும் வாங்க விரும்புபவனும் விலை பேசி பத்திரம் எழுதி முடித்தனர். பணத்தையும் கொடுத்து விட்டான் வாங்கியவன். இந்த சமயம் போசலபாவா அனுப்பியதாக வந்த ஒரு மாயக்கிழவர் அந்த பெண்ணை உடன் அழைத்துச் சென்று மறைந்து போனார். ஆசியும் மறைந்து போனது கண்டு பணத்தை திரும்ப கொடு என்று வியாபாரியை கேட்டான் வாங்கியவன். இருவருக்கும் கலகம் மூள ஊரார் தடுத்து சமாதானம் செய்தனர். இதன்பின் போசலபாவா ஒரு சமயம் விதைத்த சோளத்தை வயலில் இருந்து எடுத்து வந்து அடியாருக்கு அமுது படைத்தார். இப்படி அற்புதங்கள் நிறைந்ததாக இவரது வாழ்க்கை விளங்கியது. நாளடைவில் அந்த ஊரே பண்டரிபுரம் என்று நினைக்கும் அளவிற்கு அங்கே நாம சங்கீர்த்தனமும் பஜனையின் கோஷமும் கேட்கலாயின. ஓ